Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். செகண்ட் செமஸ்டரோ ஃபோர்த் செமஸ்டரோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த நாளைக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அது செகண்ட் செமஸ்டர் சரி ஃபோர்த் செமஸ்டர் இருந்தாலும் சரி அந்த வீடியோஸும் நம்ம ரெகுலராக என்ன பார்த்தா அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். சரி, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா M2 எக்ஸாம் எழுதுறீங்க சரியா? இந்த M2 எக்ஸாமில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க சார் ஸ்டெப் மார்க் போடுவாங்களா, நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன்னா என்னன்னே தெரியல சார், எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணுறேனே தெரியல, ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோமோ அதில் நிறைய அந்த அனோவா கொஸ்டின்ஸ்லேருந்து அதே மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஏஜிடி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன சொல்லி கேட்டிருந்தாங்க சரியா? அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு நிறைய கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அதாவது நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லலாம், கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லலாம், இல்லாட்டி என்ன சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுங்க. M1ல் நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன்னு தான் சார் நினச்சேன், ஆனால் நான் பாஸ் பண்ணிட்டேன் சார், அது எப்படின்னே தெரில. அது எப்படின்னு தெரியல அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் M1ல் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு சார், ஆனால் எப்படி பாஸ் பண்ணேனே தெரில சார் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கண்டிப்பாக நான் சொல்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் M2லையும். அதாவது நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா பாஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும். அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டெப் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுங்க சரியா? அப்போ இந்த ஸ்டெப் மார்க் மூலியமாக தான் நம்ம என்னாச்சு பார்த்தா ஈஸியாக பாஸ் பண்ணுற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்க. என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்கூலில் இருக்கிற மாதிரியே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுதிடலாம், ஸ்கூலில் இருக்கிற மாதிரியே நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு வந்து அதாவது ஸ்கூலில் நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே நம்ம எழுதுவோம். மேக்ஸ் எக்ஸாம் கூட மனப்பாடம் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பசங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அதுக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்னு நல்லாவே தெரியும். இன்னமும் பை எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா என்னன்னு சொல்லி கற்றுக்குங்க. அதாவது மேக்ஸ் பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த பேப்பரை பற்றி பிரச்சனையே இல்லை. நிறையா பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தும் நான் நினைக்கிறேன் சரியா? மேக்ஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக நான் ரிவ்யூ கேட்ட வரைக்கும் மேக்ஸ் பேப்பர் இன்றைக்கி பரவாயில்ல சார், ஈஸி தான், பாஸ் பண்ணிடலாம் அப்படி தான் நிறைய பசங்க சொன்னாங்க. இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா? ஸ்டெப்புக்கு மார்க் இருக்குது, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்த எக்ஸாம் மூவ் ஆகுங்க. அடுத்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்குரிய கொஸ்டின்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு டிஃப்ரெண்டான எக்ஸாம்ஸ் மேபி இருக்கலாம். அதுக்குரிய எந்த எக்ஸாமுக்கு எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போகிறதுக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அதை M2 பற்றி கவலையே படாதீங்க, மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட்.